யோ ஒரு லைக் போட்டு போய். என்ன கேட்ட? ஒரு லைக் ஒன்று போட்டு போங்கண்ணே அப்படின்னு சொன்னேன். அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கிடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கேட்டா. வணக்கம் ஐஃபோன் டாக்டர் நண்பர்களுக்கு. இதை நான் சொல்லித்தர போகிறேன்னு சொன்னால் ஐஃபோனில் இன்ஸ்டாகிராமில் ஒரு ட்ரிக்ஸ் ஒன்று தான் சொல்லித்தர போகிறேன். அதுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்ஸோட உதவி ஒன்று தேவை. அது என்ன ட்ரிக்ஸ் இப்போ போய் பார்ப்பேன். எந்த இன்ஸ்டாகிராம் ஆப்ஸ் பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ப்ரொஃபைலுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ வந்து இப்படி ஃபுல் பேஜில் உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ நீங்கள் யார் உங்களோட பேஜை வந்து சர்ச் பண்ணிவிட்டு உங்களோட ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்க்கும்போது விசிபிளாக இருந்தால் பார்க்கும்போது நீங்கள் போட்டிருக்க ஃபோட்டோ வந்து ஃபுல் ஃபோட்டோவாக கிடைக்கும். நார்மலாக நாங்கள் போடுற ஃபோட்டோஸ் வந்து இப்படி இந்த ஒரு 6 பாக்ஸ் இருக்குல்ல ஸ்கொயர், இந்த பாக்ஸுக்குள்ளே மட்டும்தான் வர்ற மாதிரி இருக்கும். அப்போ எங்களுக்கு ஃபுல் ஃபோட்டோவாக இருக்குங்கிற ப்ரொஃபைலுக்கு போய் பார்க்கும்போது இப்படி ஃபுல் ஃபோட்டோவாக இருக்கும். அது எப்படின்னு சொல்லி நான் இப்போ போட்டுக்காரேன். அதுக்கு எங்களுக்கு தேவையான ஒரு ஆப்ஸும் உண்டு. அதில் ஆப்ஸோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த கிளிக் பண்ணி appstore நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி இருக்கும். இதுக்கு முன்னுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களோட கேமராவில் இருக்க ஃபோட்டோவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. அதை ஓகே பண்ணிவிட்டு இதில் பார்க்கும்போது 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இந்த சைட், அடுத்தது வந்து இந்த பாக்ஸ்லன்னு இருக்குது. அப்போ நான் நார்மலாக இந்த பாக்ஸ்ன்னு சொல்கிற இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் சூஸ் பண்ணுறேன் எனக்கு தேவையான அப்லோட் பண்ண ஃபோட்டோவை. இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஐஃபோன் டாக்டர் இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண கைக்கு எனக்கு இதில் 3 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ப்ரோ வெர்ஷன் இருக்குது, அதுக்கு காசு கொடுக்கணும். அப்போ நாங்கள் ஃப்ரீ வெர்ஷனை பார்க்கலாம். உங்களோட ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டாக இருக்கும்போது இப்படி இருந்துச்சு, இதில் எங்களுக்கு ஃபோட்டோ கட் ஆகி நிற்கிது. அப்போ இந்த நடுவில் இருக்கிறத கிளிக் பண்ணோம்னு சொன்னால் பாக்ஸாக ஃபுல் ஃபோட்டோ வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை போட்டுட்டு இந்த மேலே இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண கைக்கு உங்களுக்கு இதில் 1 2 3ன்னு சொல்லி நம்ம 9 வரைக்கும் இருக்குது. இதில் இந்த 1 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஃபீட், ஷேர், நெக்ஸ்ட், ஷேர். திரும்பவும் பேக் போயிட்டு செகண்ட் ஆப்ஷன் ஃபீட், நெக்ஸ்ட், ஷேர். திரும்பவும் தேர்ட் வந்து ஃபீட், நெக்ஸ்ட், ஷேர். இதே மாதிரி ஆர்டரில் இந்த 9 வரைக்கும் இப்படியே நீங்கள் கிளிக் பண்ணி ஒரு ஸ்டெப்பையும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் இப்படியே அப்லோட் பண்ணி போக வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. முடித்த கைக்கு நீங்கள் என்ன செய்றீங்க, உங்களோட நார்மலாக உங்களோட ப்ரொஃபைலுக்கு போங்க. உங்களோட ப்ரொஃபைலுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் அப்லோட் ஆன கைக்கு நீங்கள் எல்லா ஃபோட்டோஸும் அந்த ஒரு ஃபோட்டோ வந்து ஃபுல்லாக உங்களோட ப்ரொஃபைலில் வந்து இருக்கும். இதே மாதிரி உங்களோட ஃபோட்டோஸை போடும்போது இப்போ நார்மலாக இந்த ஸ்கொயருக்குள்ள 9 ஃபோட்டோ நீங்கள் போடுறதுக்கு பதிலாக ஒரே ஃபோட்டோவை ஃபுல் ஃபோட்டோவாக இருக்கும். உங்களோட ப்ரொஃபைலில் போய் பார்க்கும்போது பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.